கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹிட் அப்படிங்கற கான்செப்ட 2007ல தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. கிரிக்கெட் ரூல்ஸ பொறுத்த வரைக்கும் இப்ப பிரசன்ட்டா ODI and T20 மேட்சஸ்ல ஒரு bowler நோ பால் போட்டா அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் வரும். அந்த நோ பால் bowlerோட ஃபுட் லைன் கிராஸ் பண்ணதுனால வந்த நோ பாலோ இல்லனா ஃபுல் டாஸ்ல ஓவர் ஹைட்டா போட்டதுனால வந்த நோ பாலோ எதுவா இருந்தாலும் அதுக்கு அடுத்த பால் அம்பையர் ஃப்ரீ ஹிட் தருவாரு. ஆனா இதுல நம்ம பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா 2007ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹிட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுல இருந்து 2015 வரைக்கும் bowlerோட ஃபுட் லைன் கிராஸ் பண்ணி போடுற நோ பால்ஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீ ஹிட் தருவாங்க. கிரிக்கெட் ரூல்ஸ் படி 2015 வரைக்கும் அதர் டைப் ஆஃப் நோ பால்ஸ்க்கு ஃப்ரீ ஹிட் இல்ல. ஆனா 2015க்கு அப்புறம் எல்லா விதமான நோ பால்ஸ்க்கும் ஃப்ரீ ஹிட் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதே ஃப்ரீ ஹிட் கான்செப்ட்ல பல பேருக்கு தெரியாத இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நோ பால் போடும்போது ஸ்ட்ரைக்ல இருந்த அதே பேட்ஸ்மேன் ஃப்ரீ ஹிட்க்கு ஸ்ட்ரைக்ல இருந்தா ஃப்ரீ ஹிட் பால் போடுறதுக்கு முன்னாடி ஃபீல்டிங் டீமை சேர்ந்த விக்கெட் கீப்பரை தவிர மத்த எந்த ஃபீல்டர்ஸுமே அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ண கூடாது. ஒருவேளை அந்த நோ பால்ல சிங்கிள் ஓடியோ இல்லனா ரன் அவுட் ஆகியோ ஃப்ரீ ஹிட்க்கு வேற பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருந்தா அப்ப ஃபீல்டிங் பொசிஷனை யார் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம்.